ராஜ பரம்பரையை சார்ந்தவர்கள் அல்ல. அதே மாதிரி பல்வேறு விதமான தலைவர்கள் 20ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து பெருவாரியான மக்களை வழிநடத்தியவர்கள். அவங்க எல்லாம் ராஜ குடும்பத்தில் பிறந்தவர்களே அல்ல. மகாத்மா காந்தி எவ்வளவு பேரை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் சாதாரண குடும்பத்தில் 6வது படிச்சுட்டு காமராஜர் எத்தனை பேரை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாரு. ஒரு சின்ன ஃபேமிலியில பிறந்துட்டு எத்தனையோ மக்களுடைய இதயங்களை வசீகரித்து தன்னுடைய சொற்பொழிவால் தலைமை பண்பை வளர்த்து அவர்களை வழிநடத்தியவர் பேரறிஞர் அண்ணா. அதே மாதிரி வடக்குல பல தலைவர்கள் மக்களை வழிநடத்தினார். சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க, அவங்களுடைய முன்னோர்கள் யாரும் பெரிய லீடரா இருந்தவங்க இல்ல. அதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருந்தது. அதனால லீடர்ஷிப் இஸ் நாட் பை பர்த். ஒருவர் நினைத்தாக லீடர்ஷிப் குவாலிட்டிஸை அக்வயர் பண்ண முடியும். இது எதுக்காக சொல்றேன்னா, கல்லூரி மாணவர்கள் பல பேர் என்னால சிவில் சர்வீசஸ் எழுத முடியுமா, என்னால ஒரு பெரிய ஃபாரின் யூனிவர்சிட்டியில போய் படிக்க முடியுமா, என்னால ஒரு பெரிய சிஇஓ ஆக முடியுமா, இந்த கேள்வியெல்லாம் வருது. பல நேரங்கள் அவங்க சொல்றாங்க, எனக்கு உடனே ஒரு மாதிரியான டிப்ரெஷன் வந்துருது, டிஃபிடன்ஸ் வந்துருது, உடனே நான் சோர்ந்து போறேன். காலையில நினைக்கிறேன் என்னால முடியும்னு, சாயந்தரம் ஆனா அப்படியே சோர்ந்து போயிடுறேன். இது எதனால அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க ஏன் அதை அடைய முடியாதுன்னு நினைக்கிறாங்க? அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவங்க அக்வயர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ங்கிறது நாமளா வளர்த்துக்கிறது தான். கொஞ்சம் நாம ஏன் எப்படி இருக்கோம், எதனால எப்படி இருக்கோம்னு கொஞ்சம் நாமளே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னா தேவையில்லாததெல்லாம் நம்ம விளக்க முடியும். 30 வருஷத்துக்கு முன்னாடி உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருந்த நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணர்ச்சி வசப்படுறது, கோவப்படுறது, இதெல்லாம் குறைச்சிக்கிட்டே வந்தேன் நான். ஏன்னா ஐ டிட் லாட் ஆஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடாது. நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் மேன்மைப்படணும். நேற்று இருந்த சில குணங்கள், தேவையற்ற குணங்களை நாம குறைச்சிக்கணும். அது ஏன் சாத்தியம் இல்லை? சாத்தியமாகும். ஏனென்றால் தலைமை பண்புகளை ஒருவர் கவனமாக வளர்த்துக் கொள்ள முடியும். அவை எட்டா கனி அல்ல, அவை உள்ளங்கை நெல்லிக்கனி என்பதை உணர வேண்டும். எல்லாருமே அவங்க அளவுல சில பண்புகளை வளர்த்துக்கிட்டா அவங்களால மிகச்சிறந்த தலைமை பண்புகளோடு திகழ முடியும். அவங்க ஆர்கனைசேஷன்ல படபடன்னு வந்துட முடியும். சின்ன பதவியில சேர்ந்திருப்பார் ஒருத்தர், ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு, எல்லாரையும் அனுசரிச்சு போவாரு, நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாரு, எல்லாருக்கும் ஒரு விஷனை கொடுப்பாரு. விஷன் தானே, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷனை நான் கொடுக்கிறேன், ஒரு விஷன் தானே. இப்ப ஏன் விவேகானந்தருடைய படம் பலருடைய வீட்டில் இருக்கு? விவேகானந்தர் ஒரு பெரிய ராஜ பரம்பரையில் பிறந்தவரா? அமெரிக்கா போறது கூட அவர்கிட்ட வசதி இல்லை. ராமநாதபுரம் மன்னர்லாம் சேர்ந்து அனுப்பிச்சு வச்சாங்க. பல நாட்கள் பசியில் இருந்தவர். அப்படி இருந்த விவேகானந்தர் இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு லீடர்ஷிப் சிம்பல். அவர் யூத் ஒரு ஆதர்ச புருஷரா நினைக்கிறாங்க. எதனால நினைக்கிறாங்க? பிகாஸ் he was able to give that communication. ஒண்ணுமில்ல, யார் யார் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்களோ, நீங்க அலரிக் எடுத்துக்கோங்க, அட்டில்லாத ஹன் எடுத்துக்கோங்க, அலெக்சாண்டர் த கிரேட் எடுத்துக்கோங்க, ஜூலியஸ் சீசர் எடுத்துக்கோங்க, புத்தாவை எடுத்துக்கோங்க, அக்பர் எடுத்துக்கோங்க, சிவாஜி எடுத்துக்கோங்க, ராணா பிரதாப் சிங் எடுத்துக்கோங்க, ராணா சங்காவை எடுத்துக்கோங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுத்துக்கோங்க, திப்பு சுல்தான் எடுத்துக்கோங்க, அம்பேத்கர் எடுத்துக்கோங்க, காமராஜர் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாரையும் நீங்க ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சில லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருந்தது. They were able to give a vision to the people. இதுதான். இப்ப ஒண்ணுமில்ல, ஓல்டு டெஸ்டமெண்ட்ல அந்த யூதர்களுக்கு ஒரு விஷனை கொடுத்தவர் தான் மோசஸ். அந்த விஷன் தான் அந்த மக்கள் மோசஸை நம்பி பயணப்பட வைத்தது. ஒரு விஷன் எல்லாரையும் ஒருங்கிணைக்க முடிஞ்சது, எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சது. இவர் சொன்னா கரெக்டா இருக்கும்னு எல்லாரும் போனாங்க. அதற்கு முக்கியமான காரணம்
தலைமை பண்புகளை ஒருவர் வளர்த்துக் கொள்வதற்கு இந்த மகத்தான மனிதர்களுடைய குணங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பொறுமை. எந்த ஒரு காலகட்டத்திலையும் எவ்வளவு ஆபத்து வந்தாலும் ஓடாத ஒரு தன்மை, எதிர்த்து நிற்கிற ஒரு தன்மை, துணிச்சல், விடாமுயற்சி, வைராக்கியம், பார்த்தரலாம் நல்ல ஒண்ணு. அந்த மாதிரியான எண்ணம் பாதியில ஓடி வரதில்லை, தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக வரவங்க இல்ல, தன்னை காவு கொடுப்பதற்கு தயாராக இருப்பது. இப்ப அது ஒரு நிறுவனத்தில் எல்லாரும் காவு கொடுக்கணுங்கிறது இல்லை, ஆனா owning up the responsibility. நான் தான் ரெஸ்பான்சிபிள். I take decisions and I own up my responsibility. நாளைக்கு யாராவது வந்து ஏன் தப்பு அப்படின்னு கேட்டா நான் தான் தப்பு பண்ணாங்க, I have done the mistake. ஒரு தடவை எனக்கு ஒரு தொலைபேசி வருது, நான் ஒரு வட்டாட்சியரை போய் ஒரு காரியம் செய்ய சொல்றேன். ஒரு இடத்துல ஸ்பிரிட் இருக்கு, ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் இல்லீகலா இருக்கு, அதை கைப்பற்ற சொல்றேன். உடனே ஒரு இடத்துல இருந்து போன் வருது, இது வந்து நடந்து 20 வருஷம். போன் வருது, இந்த மாதிரி இந்த வட்டாட்சியர் வந்து ரொம்ப அதிகப்படியா செயல்படுறாராமே அப்படின்னு. நான் சொன்னேன், வட்டாட்சியர் செயல்படலீங்க, நான் தான் செயல்பட்டேன், நான் தான் அவர் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்படி டக்குன்னு ஃபர்தரா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் தான் ஐ ஹவ் ஸ்டார்டட் ஓனிங் அப். ஒரு 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 காரியத்தை செய்யும் போது ஒரு தலைமை பண்பு உள்ளவர்கள் செய்ய வேண்டியது, நல்லது நடந்தா நான் எடுத்துக்குவேன், கெட்டது வந்தா யார் மேலேயாவது பழிய போட்டுருவேன் இருந்தா அவங்க தலைமை பண்புக்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். ஓனிங் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் ஒரு போர்ல வந்து முன்னாடி போய் நின்று லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படிங்கிறது ஒரு லீடருடைய குணம். அத போல ஒரு ஆர்கனைசேஷன்ல லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட், பரவாயில்ல இந்த செயலை செய்யுங்க, இதுல எந்த பிரச்சனை வந்தாலும் ஐ வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றதுதான் தலைமை பண்பு. அப்ப இவங்க எல்லாருடைய லைஃபையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லார்கிட்டையும் இருந்த ஒரு காமன் ஃபேக்டர். ஹென்றி தி ஃபிஃப்த் எடுத்துக்கங்க, அவர்கிட்ட இருந்தது என்ன? ஏன் வந்து அவரை பத்தி அவ்வளவு சிலாகிச்சு ஷேக்ஸ்பியர் உருவாக்கிய ஒரே ஹீரோ அப்படின்னா ஹென்றி தி ஃபிஃப்த் தான் சொல்ல முடியும். நாம வந்து ரிச்சர்ட் தி செகண்ட் வந்து டிராஜடி, கிங் ஜான் டிராஜடி கிடையாது, பட் ஜான் ஒரு வீக்கானவர், ரிச்சர்ட் தி தேர்ட் மோசமான ஒரு மன்னன், ஹென்றி தி ஃபோர்த் ஓகே பட் நாட் வெரி இம்ப்ரெசிவ், ஹென்றி தி சிக்ஸ்த் நாட் இம்ப்ரெசிவ். ஆனா ஹென்றி தி ஃபிஃப்த் ரொம்ப இம்ப்ரெசிவ். சின்ன வயசு வரைக்கும் ஊதாரியா போக்கிரியா தெரிஞ்ச ஒரு ஆளு தலைமை பண்பு வந்த உடனே அவ்வளவு ஒரு பொறுப்போட, அதனால் வரைக்கும் யாரோட சுத்திக்கிட்டு இருந்தாரோ அந்த ஃபால் ஸ்டாஃப் வந்த உடனே, இந்த ஃபால் ஸ்டாஃப் பழைய ஒரு நட்புனுடைய அடிப்படையில் நம்ம ஹால் தானே, பிரின்ஸ் ஹால் தானே அப்படின்னு உள்ள நுழைஞ்சா, ஐ நோ நாட் தி ஜென்டில்மேன் அப்படிங்கிற, ஐ நோ நாட் தி ஜென்டில்மேன் ரொம்ப பாப்புலரான ஒரு வசனம், ஐ நோ நாட் தி ஓல்ட் மேன் அப்படின்னு வரும். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். லீடர்ஷிப்ல போராடுகிற குணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும், சவால்களை சந்திக்கிற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும், பசியை தாங்குகிற வலியை பொறுத்துக் கொள்ளுகிற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும், எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற பெருந்தன்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதை எல்லாவற்றையும் வளர்த்துக் கொள்ளுகிற போதுதான் நாம் தலைமை பண்புகளோடு திகழ முடியும். சாதாரண விஷயமா, ஒரு ஆர்கனைசேஷன் லீடரா இருந்தா ஏற்கனவே ஒரு செட்டப் இருக்கு. நாளைக்கு நீங்க ஒரு ஜெனரல் மேனேஜரா போனீங்கன்னா ஏற்கனவே ஆர்கனைசேஷன் இருக்கு. அங்க வந்து உங்களுக்கு கீழே வந்து மேனேஜர்ஸ் இருப்பாங்க, டெப்டி மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப். அங்க போய் ஒரு ஜெனரல் மேனேஜரா உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய காரியம் இல்லை. ஆனால் சிதறி கிடக்கிற மக்களை ஒன்னு சேர்த்து அவங்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டி ஒரு பெரிய ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறதுக்கான வல்லமையோடு அவர்களை உருவாக்கி வெற்றி பெறுவதுங்கிறது சாதாரண விஷயமா? அப்ப ஒரு ஆர்கனைஸ்டு ஃபீல்டில் இருக்கக்கூடிய லீடர்ஷிப் ஒண்ணு, அன்ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் ஒரு லீடர்ஷிப் ஒண்ணு.
பக்கமா இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல லீடரா போய் உட்காரதான் நம்ம நிறைய பேர் பண்றோம். ஆனா ஆர்கனைசேஷனே இல்ல, இனிமேல் தான் உருவாக்கணும். ஏற்கனவே ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கலெக்டரா போறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா சில பேர் போய் தான் அந்த டிஸ்ட்ரிக்டே உருவாக்குவாங்க. ஸ்பெஷல் ஆபீசரா போட்டு அவங்க டிஸ்ட்ரிக்ட உருவாக்குவாங்க. எல்லாத்தையும் கலெக்டரேட்டுக்கு பில்டிங் கட்டணும், ஃபர்ஸ்ட் கலெக்டரேட்டுக்கு ஒரு பில்டிங் பார்க்கணும், அப்புறம் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பில்டிங் பார்க்கணும், எல்லா ஆபீஸுக்கும் பில்டிங் பார்த்து கொடுக்கணும், அப்புறம் கலெக்டரேட்டுக்கு ஒரு நிலத்தை தேர்வு பண்ணணும். இது எல்லாத்தையும் பண்றது எவ்வளவு கஷ்டம். அங்க அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போய் உட்கார்ந்து அங்க அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதை விட ஒரு புது டிஸ்ட்ரிக்ட உருவாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம். இது ஆர்கனைஸ்டு செட்டப்ல ஒரு புது நிறுவனம் உருவாக்கி உங்களை கொண்டு போய் போடுவாங்க. ஒரு புது யூனிவர்சிட்டி போட்டு நீங்க தான் உருவாக்கணும் புது யூனிவர்சிட்டி. அப்ப தட் பிகம்ஸ் a சேலஞ்ச். எதுவுமே இல்லாத இடத்துல, மக்கள்லாம் பிரச்சனையே இல்லாம இருக்கிற இடத்துல போயிட்டு அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு பொலிட்டிக்கலா தான் இருக்கணும்னு இல்ல, ஒரு சோசியல் அவேர்னஸா கூட இருக்கலாம். பெண்களுக்கான ஒரு விடுதலைக்காக பாடுபடுறது, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எமான்சிபேஷனுக்காக பாடுபடுறது, இது எல்லாமே கூட ஒரு விதமான டஃப்பான ஜாப். அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும், புறக்கணிக்கப்படுவோம், உதாசீனப்படுத்தப்படுவோம். இது எல்லாவற்றையும் தாண்டி அவர்களுக்காக உழைப்பது. ஏன்னா திடீர்னு ஒருத்தர் என்விரான்மெண்ட்டுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்கிறாருன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இப்சன் ஒரு நாடகம் எழுதியிருப்பாரு, ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் குரல் கொடுத்தோன்னே எல்லாரும் அவரை கண்டம் பண்ணுவாங்க. ஏன் திடீர்னு ஒரு ஆள் என்விரான்மெண்ட் குரல் கொடுக்கிறாருன்னா எத்தனையோ பேருடைய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அதனால அஃபெக்ட் ஆகுது இல்லையா? அது ஒரு விதமான லீடர்ஷிப். என்விரான்மெண்ட்டுக்காக, ஈகாலஜிக்காக, அனிமல்ஸுக்காக, சில்ட்ரனுக்காக, சைல்ட் லேபருக்கு எதிர்த்து, பாண்டர் லேபருக்கு எதிர்த்து, அன்டச்சபிலிட்டி எதிர்த்து, விமனுடைய சப்ரஷனை எதிர்த்து, ஃபீமேல் இன்ஃபான்டிசைடை எதிர்த்து, ஃபீமேல் ஃபீட்டிசைடை எதிர்த்து, இந்த மாதிரி எல்லாம் குரல் கொடுப்பதுங்கிறது ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஒண்ணு. அது எந்த சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை எதிர்த்து ஜெயிப்போங்கிற உறுதியே கிடையாது. என்ன கேரண்டி இருக்கு ஜெயிப்போன்னு சொல்லி? ஆனா அவருடைய வில் பவர், அவருடைய திட மனப்பான்மை, சாதிப்போங்கிற அந்த வைராகியம் சாதாரண விஷயமா? லெனினுடைய அந்த வைராகியம் இருக்கு, பிடல் காஸ்ட்ரோனுடைய வைராகியம் இருக்கு, ஷே குவாராவனுடைய வைராகியம் இருக்கு. இந்த வைராகியம், அவங்க தலைமை பண்புகள், புதுசு புதுசா மக்களை இணைச்சுக்கிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சேர்த்துக்கிட்டு எங்கேயோ இருந்து ஒர்க் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பரை கொண்டு மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி சாதாரண விஷயமா? இது ஒரு விதமான லீடர்ஷிப். இப்ப இவங்களெல்லாம் படிக்கும் போதுதான் நமக்கு தெரியும், லீடர்ஸ் ஆர் நாட் பார்ன். தலைவர்கள் பிறப்பதில்லை, அவர்களாகவே உருவாகிறார்கள். யாரெல்லாம் தலைமை பண்புகளை தரித்துக் கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் பொறுமையை வளர்த்துக் கொள்ளுகிறார்களோ, போராடும் குணத்தை வளர்த்துக் கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் எதிர்ப்புகளை சந்திக்க தயாராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் காயங்கள் ஏற்பட்டாலும் வடிகிற ரத்தத்தை துடைத்துக் கொண்டு முன்னேறுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தலைமை பண்புகளோடு இருக்கிறார்கள். அப்ப இந்த எல்லா லீடர்ஸ் கிட்டையும் ஒன்னு பார்க்கலாம், நம்ம அவங்க கிட்ட எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தது. கம்யூனிகேஷன் ஸ்கில்லே இல்லாம ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா இருந்தவர் மோசஸ் மட்டும்தான். மோசஸ்க்கு பதிலாக அவருடைய பிரதர் ஆரான் பேசினார். அவரு தான் பவர்ஃபுல் ஸ்பீக்கர். ஆனா மோசஸ் had the charisma. That charisma was able to carry him through the people. இவங்க எல்லார்கிட்டயுமே கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தது. இவங்க எல்லார்கிட்டயுமே டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருந்தது. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துட்டா ஐயோ என்ன பண்றது அப்படின்னு அப்படி இடிஞ்சு போய் உட்கார்றது இல்ல, கைய பிசைறது இல்ல, உடனே ஓகே இப்படி பண்ணலாம். அலெக்சாண்டர் ஒரு நாட்டோட படையெடுக்கிறாரு. அலெக்சாண்டர் நேவி கிடையாது, நேவி இல்ல, அவங்க கிட்ட நேவி இருக்கு. அவங்களோட சண்டை போடணும்னா என்ன பண்ண முடியும்? கப்பற்படையோட சண்டை போடுறாரு, ஆனா இவர்கிட்ட கப்பற்படை இல்ல.
அந்த தீவோட சண்டை போடும்போது மண்ணை கொட்டி கொஞ்சம் இடத்த நிரவி அதை ஒரு சமதரையாக்கி அங்கிருந்து இவருடைய ஆர்மி இருந்து ஃபைட் பண்ணி வின் பண்றாங்க. ஒரு சொல்யூஷன் பாருங்க. நம்ம கிட்ட கப்பற்படை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு கையை பேசிட்டு இருப்போம். கப்பற்படை இல்லைன்னா தரைப்படையே கப்பற்படையை எதிர்கொள்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது, அதுதாங்க அலெக்சாண்டர் செஞ்சார். பாபர் என்ன பண்ணாரு? ரொம்ப கம்மியான சோல்ஜர்ஸ், 8000 பேர், ஆனா சரியான ஒரு வியூகத்தை அவர் அமைச்சார். ஹானிபால் என்ன பண்ணாரு? சின்ன படை, ரோமன் ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங், ஆனா அந்த ரோமன் ஆர்மியை சரியான முறையில் வியூகத்தை அமைச்சு கிளவரா, பேட்டில் ஆஃப் கேனே அப்படிங்கிறது இன்னைக்கும் பாப்புலர், அந்த கிளவரா அவர் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணதுனால அவர் ஜெயிச்சார். தைமூர் ஒரு பெரிய ஆர்மியை சந்திக்கணும், கம்மியான சோல்ஜர்ஸ், குதிரைப்படை கிளம்புது, ஒவ்வொரு குதிரையோடையும் 4-5 கிளையை கட்டிடுறாரு. அது கொஞ்சம் தூசியான பிரதேசத்தில் போகணும். அந்த குதிரைங்க போகும்போது இந்த கிளையெல்லாம் பூமியில் அப்படியே டஸ்ட் கிளப்பிக்கிட்டு போகுது, புயல் கிளம்புது. இந்த புயலை பார்த்தோன்னே நிறைய வீரர்கள் வர மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த கவர்னர் வந்து சரண்டர் ஆயிடுறாரு. இருக்கிறது 200 குதிரைங்க, ஆனா இந்த கிளைகளை கட்டி இதெல்லாம் கிளப்புற அந்த புயலை பார்த்து பயந்துகிட்டு, அதே மாதிரிதான் கார்டஸ் வின் பண்ணது, அதே மாதிரிதான் பிசாரா வின் பண்ணது. இன்காஸோட வந்து பிசாரா வின் பண்ணது கம்மியான சோல்ஜர்ஸ், ஒரு 300 சோல்ஜர்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் கார்டஸ், ஆஸ்டெக் பீப்புளோட. இவங்கெல்லாம் எதனால வின் பண்ண முடிஞ்சது? டெசிஷன் மேக்கிங், டெசிஷன், கரெக்டான டெசிஷன் எடுக்கிறது. ஒரு ப்ராப்ளம் வந்துருதா, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது. ஒரு டீம், எப்படி டீமை பில்ட் பண்றது? முன்ன பின்ன தெரியாத ஒரு 4-5 பேர், அவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிறது. எல்லாரும் தெரியுமா? தெரியாது. ஆனா அவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு ஒரு காமன் பர்பஸ்க்காக ஒர்க் பண்றது. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்வீங்க, ஒருத்தர் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவர் இருப்பாரு, ஒருத்தர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சவர் இருப்பாரு, ஒருத்தர் மெக்கானிக்கல் படிச்சவர் இருப்பாரு, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா சிவில் படிச்சவர். இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ப்ராஜெக்ட் செய்ய முடியும். எல்லாருமே தேவை, இவங்களை ஒருங்கிணைக்கணும். சிவில் இருக்கிறவர் அவர் தான் பெரிய ஆளு நினைப்பாரு, மெக்கானிக்கல் நாம தான் முக்கியம் நினைப்பாரு, எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவர் நம்ம இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு நினைப்பாரு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எது இருந்தா என்ன, நம்ம இல்லைனாங்க இந்த பில்டிங்கே வேஸ்ட் அப்படின்னு நினைப்பாரு. இப்படி எல்லாருமே நினைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ். ஆனா இவங்க எல்லாருமே தேவை, இவங்களை ஒருங்கிணைக்கணும். இது எதுவுமே படிக்காத ஆள் ஈஸியா அவங்களை ஒருங்கிணைச்சிருவார். அவர் என்ஜினியரிங்கே படிச்சிருக்க மாட்டார், அவர் எல்லாரையும் ஒருங்கிணைப்பார். எப்படின்னா அவருக்கு டீம் பில்டிங் மெக்கானிசம் தெரியும். ஒரு டீமை பில்டு பண்ணும்போது 5 ஸ்டெப் இருக்கு. ஒன்னு வந்து ஃபார்மிங், யார் யார் இதுக்கு தேவைப்படுவாங்க அப்படின்னு கரெக்டா நம்ம அசஸ் பண்ணணும். இந்த ப்ராஜெக்டை பண்றதுக்கு யார் யார் தேவைப்படுவாங்க. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம், இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம காலேஜ்லயே பண்ண போறோம். இந்த ப்ராஜெக்டை ஒரு டீமா நம்ம பார்த்து பண்றோம். அப்ப இந்த ப்ராஜெக்டை செய்யறதுக்கு யார் யார் தேவை அப்படிங்கறத கரெக்டா அசஸ் பண்ணணும். எந்த மாதிரியான எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறவங்க தேவை அதை முதல்ல அசஸ் பண்ணணும். யார் இதுல முக்கியமான ரோல் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும். எவ்வளவு கான்ட்ரிபியூஷன், யார் யாருக்கு என்ன, ஃபர்ஸ்ட் யார் கான்ட்ரிபியூட் பண்ணணும், ரெண்டாவது யார் கான்ட்ரிபியூட் பண்ணணும், மூணாவது யார் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். திஸ் இஸ் கால்ட் ஃபார்மிங். இப்ப தவறான ஆளுங்களை வச்சு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த டீம் ஜெயிக்கவே முடியாது, அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்ஃபில்லே ஆகாது. சரியான நபர்களை அடையாளம் கண்டுபிடிப்பது அவசியம். அந்த சரியான நபர்களுடைய துணையோடு தான் நாம் அந்த ப்ராஜெக்டை செயல்படுத்தணும். அப்ப முதல்ல அவசியம் என்னன்னா ஃபார்மிங். அப்புறம் வேற என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து சிந்திப்போம்.